ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சிவன் ராத்திரி என்பது வருடத்தில் ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. இது தியானம் செய்கின்ற யோகிகளுக்கு, நல்ல தியானிகளுக்கு தினமும் சிவன் ராத்திரியாகவே இருக்கிறது. எப்படி என்றால், சித்தர்கள் கூறுகிறார்கள், உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற பொழுதெல்லாம் அதுவே ஆகும் என்றார். இதன் விளக்கம் என்னவென்றால், உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி, உயிரெழுத்து என்பது இறைவனுடைய சக்தி. அந்த சக்தியே நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருப்பது. அதனால் அதை உயிரெழுத்து என்று சொல்கிறார்கள். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு என்றால், நீ எதை உண்டாலும் சாப்பிடும் போதும் உன்னுடைய மனமானது கவனம் முழுவதும் உச்சந்தலையில் உயர வாங்கு. உயர அந்த உச்சந்தலையிலே கவனத்தை வைத்து கொள்ளும்போது அந்த இறைவனுடைய அருளானது உன்னுடைய உச்சந்தலையில் இறங்குகிறது. இது உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற பொழுதெல்லாம் அதுவே ஆகும். நீ எப்பொழுது தூங்கினாலும், எந்த இரவிலே நீ தூங்கினாலும் சரி, உன்னுடைய கவனம் முழுவதும் உச்சந்தலையில் வைத்து கொண்டு உறங்கு என்கிறார்கள். அப்படி உறங்கும் பொழுது நல்ல இறை சக்தியானது உச்சந்தலையில் இறங்கி நம்முடைய உடல் முழுவதும் பரவி அது நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல அறிவாற்றலையும் தருகிறது. மன அமைதி, சந்தோஷம் எல்லாவற்றையுமே தருகிறது. ஆகவே இந்த தியானம் செய்பவர்கள் தினமும் உறங்கும் பொழுதும் சரி, உண்ணும் பொழுதும் சரி, கவனம் முழுவதும் உச்சந்தலையில் வைத்து கொண்டு உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது அந்த தியானமான் செய்பவர் தன்னுடைய மனதை ஈசன் இருக்கின்ற உச்சந்தலையிலே மனதை வைப்பதால் சிவன் ராத்திரி ஆகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த யோகிகளுக்கு ஒவ்வொரு இரவும் சிவன் ராத்திரியே. ஏனென்றால் தன்னுடைய மனதை சிவன் இருக்கும் இடத்திலே கொண்டு நிலைநிறுத்துவதால் சிவன் ராத்திரியாகவே மாறுகிறது. இப்படி இருந்த பழக்கம்தான் அப்படி மாறிவிட்டது இப்பொழுது காலப்போக்கில். ஆகவே எல்லோரும் இதை அறிந்து செயல்படுங்கள். எல்லோரும் நலமாக வாழலாம். எல்லோருக்கும் வணக்கம்.